பாமகவில் மோதல் மேலும் முற்றுகிறது. திருவாரூர் வடக்கு மாவட்ட பாமக தலைவராக PS பழனி நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருவாரூர் வடக்கு மாவட்ட பாமக செயலாளராக வேணு பாஸ்கரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனத்தை ராமதாஸ் செய்திருக்கிறார். பாமகவில் மோதல் மேலும் முற்றி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவசந்திரன். சிவசந்திரன், விவரங்கள். பாமகவில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவருடைய மகனும் தலைவருமான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் முற்றி வரும் நிலையில தமிழகத்தில் பாமகவில் நிர்வாகிகளை, அதாவது அன்புமணி ஆதரவு நிர்வாகிகளை மாற்றிவிட்டு தனது ஆதரவான நிர்வாகிகள் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்து வருகிறார். இதுவரை பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய மாநில பொருளாளர், வழக்கறிஞர்களுடைய சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலு நீக்கப்பட்டு புதியதாக கோபி என்பவரை நேற்று நியமனம் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு 49 மாவட்ட செயலாளர்கள், 27 மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளை மாற்றி புதிய நிர்வாகிகளை தொடர்ந்து அடுத்தடுத்து நியமனம் செய்து வருகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ். அந்த அடிப்படையில் தான் இன்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளராக வேணு பாஸ்கரன் என்பவர் தற்போது நியமனம் செய்திருக்கிறார். இதே போன்று திருவாரூர் வடக்கு மாவட்ட தலைவராக பழனி என்பவரை நியமனம் செய்து உத்தரவினை தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவருடன் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் மற்றும் வன்னியர் சங்க தலைவர் புதா அருள்மொழி உள்ளிட்ட நிர்வாகிகளும் அவரோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வர தொடங்கி வருகின்றனர். குறிப்பாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகளை நியமிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குள் இந்த பணியை முடிவு செய்து, அதாவது இந்த நிர்வாகிகள் பட்டியலை தயார் செய்து அதன் பிறகு நாளை செய்தியாளர் சந்திப்பில் ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட உள்ளதாக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் பின்னர் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டி அடுத்த கட்டமாக மாவட்டத்தோறும் கட்சியை வலுப்படுத்துவதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் சுற்றுப்பயணம் செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக தற்போது நமக்கு தகவல் கிடைத்துள்ளன. விவரங்களுக்கு நன்றி சிவசந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.